சார் சீட் ஷேரிங் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? சீட் ஷேரிங்கே கிட்டத்தட்ட கௌரவமாக ஒரு 164 தொகுதி வரைக்கும் அதிமுக நிற்கிறது. 70 தொகுதிகளை வெளியே கொடுக்கிறது. பாஜக எத்தனை நிற்க போகுது? அந்த 70ல் பிரிச்சுக்குவாங்க. 30 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 25 to 30 சீட்டு எண்ணிக்கையை விட ஜெயிக்கிற நாங்கள் கேட்கிற தொகுதிகள் எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி போகிறாங்க. சென்னையிலேயே 2 தொகுதி குறி வச்சுருக்காங்களாமே, டி நகர், வேளச்சேரி. டி நகர் தரமாட்டாங்க, துறைமுகம் தருவாங்க, வேளச்சேரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க மயிலாப்பூரும் டி நகரும் கூட கேட்குறாங்க பாஜக. ஆமாம், கொடுப்பாங்களா சார்? தரமாட்டாங்க. மயிலாப்பூர் டி நகர் ஏடிஎம்கே தான் நிற்கும். அங்கேயே போட்டி இருக்குது. ஏடிஎம்கேக்குள்ளேயே சைதை துரைசாமி கேட்குறாரு, நடராஜ் மறுபடியும் கேட்குறாரு. அங்கே பகுதி செயலாளராக இருக்கிற விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழிசை கூட ட்ரை பண்ணுறாங்க. மயிலாப்பூர். ஆமாம், அவங்க வேளச்சேரியும் ட்ரை பண்ணுறாங்க, மயிலாப்பூரும் ட்ரை பண்ணுறாங்க. வேளச்சேரி வந்து பாஜகக்குன்னா சூர்யாவும் ட்ரை பண்ணுறாரு, தமிழிசையும் ட்ரை பண்ணுறாங்க. எஸ்ஜி சூர்யா சொல்கிறீங்க. டி நகரில் சத்யா தான். டி நகர் சத்யா மாரி ஒன்றும் பண்ண முடியாது. வினோஜும் கேட்குறாரு பாஜக. டி நகரை கேட்குறாரு. ஆமாம், பாஜக வினோஜுக்கு தான் கேட்குறாங்க. ஓ, ஆனால் வினோஜ் ஏற்கனவே துறைமுகத்தில் நின்று நல்ல வாக்கு வாங்கி இந்த தடவை விஜய் பிரிக்கிற வாக்குகள் வினோஜுக்கு சாதகமாக அமையும். அப்போ இவர் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு ஆர்கே நகர் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு சேகர்பாபு. அப்போது வினோஜி துறைமுகத்தில் நின்னா ஜெயிக்க தான் போகிறாரு. இந்த மாதிரி துறைமுகத்தில் திமுக வேறு யாருக்கு சார் நிற்க ட்ரை பண்ணார்? வேறு யாரும் நிற்க வைப்பாங்க, யாராவது ஒரு இஸ்லாமிக் கேண்டிடேட் ஏதாவது நிற்க வைப்பாங்க. ஓகே. அப்போது இங்கே இவர் பையனை ஏதோ சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல, ரகுமான் கான் பையன். இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட ஆளுங்க ஏகப்பட்டது இருக்குதுங்க. திமுகலையா ஆட்கள் மோதிக்கிட்டு இருக்காங்க, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கார்த்திலாம் இப்போ இறங்குறாருன்னு நினைக்கிறேன். அண்ணா நகர் தொகுதியில் அப்பா தொகுதியில் அவர் இறங்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எழிலன் ஆயிரவளை கிடையாது அப்படின்ற மாதிரி. எங்கே நிற்க போகிறாரு சார்? கிடையாதுன்ற மாதிரி போகுது. ஓ, சிட்டர்ஸுக்கு சீட்டு கொடுக்கலாம், தாவேலுக்கு சீட்டு இல்லை மயிலாப்பூரில், இந்த மாதிரிலாம் போகுது. அதனால் பல ப்ரொடிக்ஷன் போய்கிட்டு இருக்குது. என்ன முடிவுன்றது 2 சீட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு சிட்டியில் கொடுத்துருவாங்க. யாருக்கு சார்? பாஜகவுக்கு. சென்னையில். தேமுதிக வந்துச்சுன்னா ஒரு வேளை எங்களுக்கு பழையபடி விருகம்பாக்கம் கொடுன்னு கேட்கலாம். அப்போ விருகை ரவி என்ன பண்ணுவான்னு கேட்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது.